கோலனா? அப்படின்னா? அண்ணே, நம்ம உடம்புல இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் பெருங்குடல் இருக்கும். இந்த பெருங்குடலில் வர புற்றுநோயை தான் கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோலன் கேன்சரே ஒரு 4 இதாக பிரிச்சிருக்காங்கண்ணே. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. போக போக இந்த 4ஆவது ஸ்டேஜ் வரைக்கும்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு மோஷன் போகும்போது பிளட்டு கலந்து போனால் பைல்ஸு, அதுக்கு அந்த கிழங்கு சாப்பிட்டா சரியாக போயிடும், இந்த கிழங்கு சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இது கோலன் கேன்சராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணல அப்படின்னா பின்னாடி பெரிய பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுரும்னே. இப்போ இந்த கோலன் கேன்சர் வருது, நம்ம உடம்புல ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு அந்த அப்டாமினல் பெயின் அதிகமாக இருக்குமா, அடி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குமா. முன்னாடி மோஷன் போகும்போது நம்ம உடம்பு நார்மலாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த கோலன் கேன்சர் வர இந்த மோஷன் போகிற பிரச்சனைலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். திடீர்னு அடிக்கடி நமக்கு மோஷன் போகலாம் ஆரம்பிக்கும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த வேலையுமே பண்ணியிருக்க மாட்டோம், சும்மா இருப்போம். ஆனால் டயர்டாக இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப சோர்வாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு உடல் உழைப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, டயட் எதுவுமே இருக்க மாட்டீங்க, நார்மலாக இருப்பீங்க. திடீர்னு உடம்பு குறைய ஆரம்பிச்சிரும்னே. ஏன் குறையுது, எதுக்கு குறையுதுன்னு தெரியாது, கடன்னு உடம்பு குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நாள் 10 நாள் இல்லை 15 நாள் கூட பார்க்கணும். சரி ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக ஒரு டாக்டரை போய் என்ன ஏதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி அந்த கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதன் மூலியமாக நம்ம உடம்புல இந்த கோலன் கேன்சர் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லிடுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி க்யூர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. க்யூர் பண்ணாமல் விட்டிங்கன்னா உயிர் போகிறது கூட ஆபத்து இருக்குன்னு.